உடையார் பாகம் 3 அத்தியாயம் 41. 1000 ஆண்டிற்கு ஒரு முறை பிறக்கின்ற ஒரு மனிதன் என்று உங்களை மகத்தான ஒரு மனிதர் சொன்ன பிறகு நான் வேறு யாரை போய் கேட்க வேண்டும் என்று செங்காளி சொல்ல, அப்படியா, என்னை பற்றியா அப்படி சொன்னார்கள்? யார், பிரம்மராயரா என்று அருண்மொழி கேட்க, இல்லை, பிரம்மராயர் எது சொன்னாலும் கேள்வி கேட்பது எங்கள் வழக்கம் சொல்லிவிட்டு செங்காளி உடல் குலுங்கி சிரித்தார். இளவரசரும் சிரித்தார். உங்களை பற்றி அவ்விதம் சொன்னவர் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை பிறக்கின்ற மாமனிதன் என்று சொன்னவர் கருவூர் தேவர். சட்டென்று இளவரசர் தலை குனிந்தார். அவர் கண்களுக்குள் நீர் கட்டியது. இடதுபுறம் திரும்பி வாசற்புறத்து வெளிச்சத்தை திரும்பி பார்த்தார். மனம் கை கூப்பியது. கருவூர் தேவரை நோக்கி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கியது. இது உண்மையா குருநாதா? நான் அப்படிப்பட்டவனா? அப்படிப்பட்ட அம்சம் ஏதேனும் என்னுள் உண்டா? எந்த உத்தேசமும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் மனம் போனபடி அலைந்து கொண்டிருக்கிறேனே. எந்த இடத்திலும் வேர் பரவாமல் கிடக்கிறேனே. என்னையா மகத்தான மனிதன் என்கிறீர்கள் என்று உள்ளுக்குள் மருகினார். இளவரசருக்கு கருவூர் தேவர் வார்த்தைகளில் சந்தேகம் வருகிறதோ? செங்காளி மெல்ல கேட்க, ஆமாம் என்று இளவரசர் செங்காளியின் பேச்சுக்கு தலையசைத்தார். அதனால்தான் நீங்கள் மகத்தான மனிதர். பாமரனாக இருப்பின், பண்பு இல்லாதவராக இருப்பின், நான் மகத்தான மனிதன் என்று தன்னைத்தானே அங்கீகரித்து அலைந்திருப்பார். அந்த இடத்தில் சந்தேகம் வருவதால்தான் நீங்கள் மகத்தான மனிதர் என்பதை காட்டுகிறது. செங்காளி, என்னிடம் இவ்வளவு மனம் விட்டு ஏன் பேசுகிறீர்? நான் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறேன். உத்தம சோழர் இனியும் இருக்கலாகாது. ஏன் செங்காளி? ஒரு அரசர் தான் அரசாள வேண்டும். அந்த அரசர் தெளிவானவராக இருக்க வேண்டும். வளம் மிகுந்த சோழ தேசத்திற்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியாத சேர தேசத்து அந்தணர்களா ஆளுமை செய்வது? உத்தம சோழரை வெறும் பொம்மையாக உட்கார வைத்து ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஆண்டு கொண்டிருப்பதை எத்தனை நாட்கள் நாங்கள் பொறுத்து கொள்வது? வெகு நாட்கள் பொறுத்துவிட்டோம். உத்தம சோழரும் சோழ பரம்பரைதானே என்று வெகு நாள் பொறுத்துவிட்டோம். இப்பொழுது ஆள்வது சோழ பரம்பரையே அல்ல, சேர தேசம். வெறும் அந்தணர்கள். அவர்கள் வெறும் அந்தணர்களும் அல்ல, வாளும் வேலும் சவுக்கும் கையில் ஏந்திய அந்தணர்கள். உத்தம சோழர் பதவியேற்ற அதே வருடத்தில் சேர தேசத்திலிருந்து 60 குடும்பங்களை, கிட்டத்தட்ட 500 அந்தணர்களை சிதம்பரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் குடியேற்றம் செய்துவிட்டார்கள். இளவரசே, அவர்கள் என்னமாய் யோசிக்கிறார்கள் தெரியுமா? அபாரமான புத்தி உடையவர்கள். தஞ்சை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வெறும் செம்மண் காடு என்று சொல்கிறார்கள். திருவையாறும் குடந்தையும் அவர்களுக்கு ரசிக்கவில்லை. குடந்தையில் வேரூன்றிவிட்ட தமிழ் கலாச்சாரத்தை அவர்களால் அழிக்க முடியும் என்றும் தோன்றவில்லை. அந்தணர்கள் கூட தமிழின் மீது காதலாக இருப்பதை பார்த்துவிட்டு பொறுமுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது என்று அந்த அந்தணர்களை எச்சரித்துவிட்டு இந்த பக்கம் உடையார்குடிக்கு வந்துவிட்டார்கள். அது என்ன அற்புதமான ஊர் தெரியுமா? காவிரியில் வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் கொள்ளிடம் வழியாக பாய்ந்து அந்த கொள்ளிடத்து நீர் வந்து தங்குகின்ற வீர நாராயணபுரம் ஏரியின் கரை முழுவதும் வயல்கள். அவை உடையார்குடி வயல்கள். இங்கு 3 போகம் பயிர். ஊடு பயிராக பயறுகள், அகத்திக்கீரைகள், வெற்றிலை கொடிகள், 4 விரல் பருமனுள்ள கரும்புகள் நிறைந்த வயல்கள். இது மட்டும்தான் காரணமா அவர்கள் உடையார்குடியில் அமர்வதற்கு? இல்லை இளவரசே, உடையார்குடியிலிருந்து குதிரை ஏறி பயணப்பட்டால் அரை நாளில் பூம்புகாரை தொட்டுவிடலாம். பூம்புகாரில் கீழை சாலை என்று ஒன்று ஏற்படுத்தி அங்கு இவர்கள் போர் முறையான களரி பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார்கள். பரதவர்களை தங்கள் பக்கம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சோழ தேசத்தில் ஏதாவது கலவரம் வந்து அது இவர்களுக்கு எதிராக திரும்பி மறவர்கள் வாள் உயர்த்தினால் தப்பித்து போவதற்கு அந்த பரதவர்களும் கீழை சாலையும் அங்குள்ள படகுகளும் உதவி செய்யும். தப்பித்து எங்கே போவது? ஈழத்துக்கு போவார்கள். ஈழத்து அரசன் இவர்களோடு நட்போடு தான் இருக்கிறான். இவர்கள் மதுரை வழியாக சேர தேசம் போவதை விரும்பவில்லை. அது ஆபத்து என்று நினைக்கிறார்கள். கங்க தேசம் வழியாக சேர தேசம் போகவும், பூம்புகாரில் படகு ஏறி ஈழம் போய் அங்கிருந்து குமரிமுனையில் கால் வைத்து குமரிமுனையிலிருந்து சேர தேசம் விரையவும் இவர்கள் புது பாதை வகுத்திருக்கிறார்கள். மூக்கு நுனியில் தமிழ் பேசுகிறார்கள். அதிகம் சமஸ்கிருதத்தை தங்கள் மொழியில் கலக்கிறார்கள். பரிபாஷையாக பேசுகிறார்கள். சேர தேசத்து பெண்களுக்கு முத்து என்றால் விருப்பம். எனவே பாண்டிய தேசத்து முத்துக்கள் பலதும் வாங்கி அங்கே அனுப்புகிறார்கள். மயிலையிலிருந்து பித்தளை பாத்திரங்களும் மரச்சாமான்களும் இடையராது நாவாய்கள் வழியாக வந்து போய் கொண்டிருக்கின்றன.
இன்னும் சொல்லப்போனால் இழைத்த கற்பலகைகளை சேர தேசத்திற்கு பெரிய பெரிய பார வண்டிகளில் எடுத்து போகிறார்கள். கேட்டால் மாளிகை கட்ட என்கிறார்கள். அந்த கற்களை பார்த்தால் மாளிகை கட்டுகின்ற கற்களாக தோன்றவில்லை. அந்த கற்களின் அளவுகள் கோட்டை கட்டுகின்றபடியாகத்தான் இருக்கின்றன. பொதுவாக சொல்வது என்றால் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சேர தேசத்தை பலம் பொருந்திய நாடாக மாற்ற என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றன இளவரசே. குறிப்பாக காந்தலூர் சாலையை மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு அரணாகவும் வீரர்களை தயாரிக்கும் கடிகையாகவும் மாற்றி இருக்கிறார்கள். சேர தேசத்து காந்தலூர் சாலை கடிகையில் தயாரான வீரர்கள் இதோ இந்த கோயிலுக்கு வந்து இந்த கூட்டத்தாரோடு பழகி சேர தேசத்தை காப்பேன் என்று இங்கே சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். இங்கே சோழ தேசத்து அதிகாரியாக உபசேனாதிபதியாக பட்டம் ஏற்கிறார்கள். சிதம்பரம்தான் தமது தலைமையிடம் என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் கேட்க கேட்க வயிறு எரிகிறது, நெஞ்சு கொதிக்கிறது. ஆனால் என் நடுக்கம்தான் அதிகமாகிறது. என்னால் இனிமேல் வாள் எடுத்து போரிட முடியாது, வெட்டி வீழ்த்த முடியாது. வெட்டி வீழ்த்துபவர் எவரோ அவர் காலை பற்றி கொண்டு இந்த சோழ தேசத்தை காப்பாற்று என்று நெஞ்சில் அறிந்து கொண்டு கதற வேண்டும் போல இருக்கிறது. இன்னும் 5 அல்லது 10 வருடங்கள் இவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருப்பின் சோழ தேசத்தை கீழே சாளுக்கியத்திலிருந்து பிரித்து மேலே சாளுக்கியத்திற்கு அடமானம் வைத்து விடுவார்கள் என்பதில் எனக்கு நெல் முனையளவும் சந்தேகமில்லை. இப்பொழுதே அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமண பந்தங்கள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பங்காளி சண்டையால் அந்நியனை வரவிடலாமா? மேலை சாளுக்கியன் பங்காளி அல்லவா, சோழ தேசம் அந்நியம் அல்லவா என்று இவர்கள் சொல்ல கீழே சாளுக்கியத்தார்கள் கை கட்டி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோழ தேசத்தின் நடு மையத்தில் அமர்ந்து சோழ தேசத்தின் உப்பையே தின்று கொண்டு சோழ தேசத்தின் அழிவை விரும்பும் அந்த துரோகிகளை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை இளவரசே. நான் வெறும் கோட்டை காவல், கோயில் காவல், எனக்கு அரசியல் அறிவு எதுவும் இல்லை. ஆயினும் இங்கு நடப்பவையற்றையெல்லாம் பார்க்க பார்க்க ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று பெரும் வெறி வருகிறது, ஆத்திரம் வருகிறது. இது எதுவும் பலிக்கவில்லை எனில் வேறு ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம் செங்காலி? பஞ்சவன் மாதேவியை பலி கொடுக்க திட்டம். என்ன உளறுகிறாய் செங்காலி? நீங்கள் நினைப்பது போல வெட்டி கொடுக்க போவதில்லை. பஞ்சவன் மாதேவியை நீ போய் ரவிதாசனோடு பரமேஸ்வரனோடு சிநேகமாக இருந்து கொண்டு பிறகு அவனை குத்தி கொன்றுவிட்டு நீயும் செத்துப்போ என்று விடை கொடுத்து அனுப்புவது. அதற்காக கத்தியை பரிசாக கொடுப்பது. அடே அப்பா, இதையெல்லாம் செய்ய தெரிந்தவர்கள்தானா இவர்கள்? இளவரசர் மெல்ல கேலியோடு பஞ்சவன் மாதேவியை சுற்றி பார்த்துவிட்டு கேட்டார். பஞ்சவன் மாதேவி எந்த முகபாவமும் காட்டாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஆனால் பஞ்சவன் மாதேவியை அவர்கள் விரட்டுவதாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன் என்று அருண்மொழி கேட்க, ஆமாம், நன்றாக நடனமாட தெரிந்ததாலும் நாட்டியம் பற்றி அதிகம் அக்கறை எடுத்து கொள்ளாததும் பாடுதலையே தன்னுடைய முக்கிய வேலையாக நினைத்து நம்பியாண்டார் நம்பியிடம் பதிகங்கள் வாங்கி தேவார திருவாசகங்கள் கற்று பதிகங்களையே பாடிக்கொண்டிருக்கிறவளை பரமேஸ்வரன் பார்த்துவிட்டு இவளை என் அண்ணனுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று துரத்தினான். பிறகு அது எப்படி தடுக்கப்பட்டது? நம்பியாண்டார் நம்பி தடுத்தார். எவ்விதம்? இளவரசர் புருவத்தை சுருக்கி கொண்டு கேட்டார். நம்பியாண்டார் நம்பி தான் தேவார திருவாசகங்களை ஊர் ஊராக போய் சேகரித்து வருவதாகவும் அப்படி சேகரித்து வந்த திருவாசகங்களையும் தேவாரங்களையும் பிரதி எடுக்க தமிழ் அறிந்த இசை அறிந்த பெண் தேவை என்றும் இந்த பெண் சூட்டிகையாக இருக்கிறாள், இவளை அதற்கான பணிக்கு அனுப்புங்கள் என்று சொல்ல அவருக்கு பயந்து சரி என்று சொல்லிவிட்டார்கள். நம்பியாண்டார் நம்பி பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியுமா? தெரியும் இளவரசே, ஊர் ஜனங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர் வாழைப்பழங்களை நீட்ட கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் தும்பிக்கையை நீட்டி வாங்கி உண்டது என்பதை ஊர் மக்கள் அடித்து சொல்ல அதனை மிரட்சியோடு பார்த்தார்கள். ஆனால் எதையும் எளிதில் அவர்கள் நம்ப மாட்டார்களே. இல்லை, நம்பும்படியாகவும் சிலதை நம்பியாண்டார் நம்பி செய்தார். என்ன என்ன அது? இளவரசர் ஆவலானார். அந்த பரமேஸ்வரனை பார்த்தவுடன் உன்னுடைய நட்சத்திரம் இது, உன் ஜாதகத்தில் குரு இங்கு இருக்கிறது, ராகு இங்கு இருக்கிறது, கேது இது, இதனால் நீ இந்த குணமுடையவன் என்று பார்த்த மாத்திரத்தில் சொன்னாராம். அவன் திகைத்து போனான். பிறகு அவனை தனியே அழைத்து போய் காதோரம் கிசுகிசுப்பாக இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்ல அவன் முகம் வியர்த்து கொட்டியது. இனி என்ன நடக்கும் என்று அவன் கேள்வி கேட்க,
14.5 வருடம் உன்னுடைய அற்புதமான நேரம். ஆனால் அது முடிந்துவிட்டது. இனி சோதனை காலம்தான். மரணத்திற்கு நேரான கண்டங்கள் ஏற்படும் காலம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியென்றால் எனக்கொரு சாட்சியங்கள் கொடுங்கள் என்று அவன் அதட்டி இருக்கிறான். இங்கிருந்து 3 தப்படி போ. உன்னை காகம் ஒன்று 3 முறை தீண்டும் என்று சொன்னார். அவன் போனதும் 3 முறை காகம் அவன் தலையில் கொட்டியது. அவன் அரண்டு போய்விட்டான். மெல்ல வந்து அவர் தாளில் பணிந்தான். அவர் சொல்லியபடியே பஞ்சவன் மாதேவியை விட்டான். பிறகு தொந்தரவு ஏதும் செய்யவில்லை. அப்படியா? நம்பியாண்டார் நம்பி என்னை பற்றி ஏதேனும் சொல்கிறாரா? உங்களை அவர் சிவபாத சேகரன் என்று சொல்கிறார். சைவ சமயத்தின் சுடர் விளக்கு என்று அழைக்கிறார். உங்களால் மகத்தான காரியங்கள் ஆகும் என்றார். அப்படியா? நான் நாடோடியாகவல்லவா இருக்கிறேன்? அவருடைய கணக்கு பிசகே இல்லை இளவரசே. எப்படி சொல்கிறாய் செங்காளி? 14.5 வருடங்கள் உத்தம சோழருடைய உன்னதமான காலம். அது முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய பொற்காலம் ஆரம்பமாகிவிட்டது. இதை நீ சொல்கிறாயா அல்லது அவர் சொல்கிறாரா? போன பௌர்ணமியில் அவர் வீட்டு கூட்டத்தில் அமர்ந்து பேசும்போது அவர் சொன்னது இது. அவர் ஊரில் இருக்கிறாரா என்ன? இல்லை இளவரசே. எங்கே போயிருக்கிறார்? ஈசான சிவபண்டிதரை பார்க்க எஸ்ஸாளம், எண்ணாயிரம், பிரம்மதேசம் என்று போயிருக்கிறார். அப்படி என்ன? எல்லாமும் எஸ்ஸாளமும் பிரம்மதேசமும் போகிறார்கள். அங்கு அந்தணர்கள் ஒன்று கூடி விவாதித்து புதிய ஆகம விதிகளை, ஹோம யாக விதிகளை சீர் செய்து தருகிறார்கள். அப்படியா? இந்த சிதம்பரத்து தீட்சிதர்களை பற்றி பிரம்மதேசத்தில் அமர்ந்திருக்கின்ற ஈசான சிவபண்டிதர் என்ன சொல்கிறார்? அது தெரியவில்லை இளவரசே. குடந்தை அந்தணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? பயந்து என்ன சொன்னாலும் தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பி அவர்களின் கருத்து என்ன? இவர்களோடு போராட்டமாக இருக்கிறதே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர்களோடு முரண்பட வேண்டியிருக்கிறதே என்று அழுத்து கொள்கிறார். அப்படியா? வேறு என்ன விஷயங்களில் முரண்? தில்லை நடராஜருக்கு நைவேத்தியம் செய்து வை. அந்தனர் தவிர வேறு எவருக்கும் அது வழங்கப்பட மாட்டாது. சத்திரியர்களுக்கும் அதில் பங்கு இல்லை. கோயில் மடப்பள்ளியில் தயாராகும் சில பட்சணங்களை மட்டும் பிரசாதங்கள் என்று விநியோகிக்கிறார்கள். அவிஸ் என்று சொல்லப்படும் நெல்லு சோற்றை அவர்கள் மட்டுமே பங்கு போட்டுக்கொள்கிறார்கள். ஏன்? இறைவனின் பிரசாதம் சாப்பிட அந்தனர் தவிர வேறு எவருக்கும் யோகிதை இல்லை என்கிறார்கள். என்ன அபத்தம் இது? இதே வார்த்தையைத்தான் நம்பியாண்டார் நம்பி அந்த சிதம்பரத்து தலைமை தீட்சரிடம் பேசினார். ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானவன் சாழேலோ என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவி அந்த பாட்டை இளவரசருக்கு சொல்லி காண்பி. இளவரசர் ஆவலோடு பஞ்சவன் மாதேவியை நோக்கி திரும்பினார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.